1997ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட திருவாரூர் மாவட்டம் மொத்தம் 2374 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. தஞ்சை மாவட்டத்திலிருந்து வலங்கைமான் வட்டத்தையும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து சில பகுதிகளையும் பிரித்து இந்த மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 4 நகராட்சிகள் 430 ஊராட்சிகளை உள்ளடக்கியது இந்த மாவட்டம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் என்ற பெருமையை உடையது திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவில் தேர். சங்கீத மும்மூர்த்திகள் பிறந்த தலம் என்ற பெருமையையும் உடையது திருவாரூர். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில், வடுவூர் ஏரி மற்றும் பறவைகள் சரணாலயம், முத்துப்பேட்டை பகுதியில் உள்ள அலையாத்திக்காடுகள் போன்றவை இம்மாவட்டத்திற்கு சிறப்பு சேர்ப்பவையாகும். திருவாரூர் மாவட்டத்திற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் முத்துப்பேட்டை அலையாத்திக்காடுகள். கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமியால் பாதிக்கப்பட்ட போது திருவாரூர் மாவட்டத்தை முழுமையாக பாதுகாத்த ஒரு பகுதி இந்த முத்துப்பேட்டை அலையாத்திக்காடுகளுக்கு உள்ளது என்பது ஒரு சிறப்பு மிக்க விஷயம். விவசாயமே இந்த மாவட்டத்தின் முக்கிய தொழிலாகும். முப்போகம் விளையும் இம்மாவட்டத்தில் நெல் சாகுபடி பல லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நடந்து வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக கரும்பு, பருத்தி, நிலக்கடலை, சோளம், உளுந்து போன்றவையும் பயிரிடப்படுகின்றன. திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, திருவாரூர் மற்றும் நன்னிலம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது திருவாரூர் மாவட்டம். இதில் திருத்துறைப்பூண்டி தனி தொகுதியாகும். மாவட்டத்தில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 9,68,841. இவர்களில் ஆண்கள் 4,84,297 பேர், பெண்கள் 4,84,527 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 17 பேர். மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளில் நன்னிலம் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாகவும் திருத்துறைப்பூண்டி குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியாகவும் உள்ளன. நன்னிலம் தொகுதியில் பெண் வாக்காளர்களை விட ஆண் வாக்காளர்கள் அதிகம் உள்ளனர். 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக 2 தொகுதிகளிலும், அதிமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றன. திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு. கருணாநிதி திருவாரூர் தொகுதியிலிருந்து சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்.